எல்லா கருத்து திணிப்புகளையும் பொய்யாக்கி கருத்து கணிப்பு என்று சொல்லி கருத்து திணித்திருக்கின்றார்கள் ஆளுங்கட்சியினர். அதையெல்லாம் பொய்யாக்கி அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். தாவேக கட்சி இளைஞர்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது உண்மைதான். அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கவில்லை. அது இப்போது ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஆனால் வெற்றி பெற போகிற அளவுக்கு தாக்கம் இல்லாத காரணத்தினால் அதிமுக தான் வெற்றி பெறும். திமுக அதற்கு அடுத்த இடத்தில் வரும். சார் 2016 தேர்தலில் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் 234 தொகுதியிலையும் போட்டியிட்ட நேரத்தில் எல்லா கருத்து கணிப்புகளும் ஒன்றை தவிர எல்லாம் திமுக தான் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன? அதிமுக 135 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்து புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஆண்ட கட்சி திரும்ப ஆளுகின்ற தகுதியை கொண்டு வந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார். ஆகவே இந்த கருத்து திணிப்புகள் கருத்து கணிப்புகள் எல்லாம் வடநாட்டு பத்திரிகையாளர்கள் எங்கேயோ இருந்து கொண்டு எடுக்கின்ற சேனல்கள் எல்லாம் எடுக்கின்ற அந்த கணிப்புகள் எல்லாம் தவறானது. ஓட்டு போட்ட மக்கள் 5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 6 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்க அத்தனை பேரையும் கேட்டாங்களா? நீங்கள் எங்கேயாவது போனீங்களா? உங்களை எங்கேயாவது இடத்துல விசாரிச்சாங்களா எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு? அதெல்லாம் கிடையாது. அது ஒரு 3 நாள் மீடியாக்களுக்கு அது ஒரு தீனு, அவ்வளோதான். அப்படித்தான் பார்க்கணும் ஒழிய அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அதை உருவாக்காது. மாற்றம் என்பது மக்களிடத்தில் உருவாகி இருக்கிறது. அது சத்தம் இல்லாமல் ஓட்டுக்களாக ரெட்டலைக்கு பதிவாகி இருக்கிறது. ஆகவே அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி வெல்லும். எடப்பாடி முதலமைச்சராக வருவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.